வணக்கம் என் அன்பு ஆகியோர் நட்புகளே, உறவுகளே, தங்கைகளே. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த வருஷத்துலேருந்து இந்த சிக்கா சூர்யா பிளா 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 ஐயோ சுகைல் ஐயோ இந்த மாதிரி இவங்களை பற்றி அவர் பேச போகிறதே கிடையாது. புதுவிதமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அவர் தான், அந்த மாப்பிள்ளை, அருமை மாப்பிள்ளை அவர் தான் இருந்து இதுக்காகவே வர வச்சுருக்கோம். நல்ல வேலையை விட்டு வர சொல்லியிருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு பிரான்ச் மேனேஜராக இருந்தாப்புல, அங்கேயே பார்த்துருக்கலாம். அவரை வர சொல்லியிருக்கோம். அவர் தான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஒன்றத்தை ரெடி பண்ணுறதுக்காக. நீங்கள் சொல்லுவீங்க, நீயே பெரிய கண்டென்ட் கிரியேட்டர், உனக்கு எதுக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் வந்து சேனலுக்கு அட்மினாக இருக்கனால நல்லா பார்க்க முடியல. அதனால் வந்து இன்னிலேருந்து புதுவிதமாக நாங்கள் இப்போ வந்து நீ வந்து மேலூர் மதுரைன்னு வச்சுக்கோங்க. மதுரையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டுருக்காங்க. மதுரை ஆனால் மதுரையில் வந்து யாரும் பார்க்காத விஷயங்களை நம்ம சொல்ல போகிறாங்க. அதுக்காக தான் அந்த வருஷத்துலேருந்து இப்போ வந்து மேலூரில் வந்து நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும், ஆனால் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க சொன்னாலும் கண்டுபிடிச்சி போய் அந்த இடத்துல வந்து விளையாட போகிறப்போ நீ மட்டும் நானும் கிடையாது, நம்ம டீம் எந்த டீமே சேர்ந்து இந்த சீதை பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ஜாலியாகவும் விளாக் மாதிரி பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பிளாக் BLOG எப்படி போச்சு? நியர் ரொம்ப மோசமாக தான் போச்சு மக்களே. மோசமாக போச்சுன்றத ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு சில விஷயத்தை நாங்கள் மாற்றிருக்கோம். எங்கள் உடல்நலத்தை எதிர்பார்த்து ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் டயட் கண்ட்ரோல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம உடம்பை பத்திரமா பார்த்துக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் உடல்நலம் கருதி நீங்கள் வீடியோ போடாமல் இருங்க, அதுவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இல்லை அவங்க சொல்கிறாங்க இல்லை, ஏன்னா சொல்கிறேன். என்னைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சீரியஸாக அந்த நியூ இயர் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அதை விட நான் எப்பயும் போனதை பாசிட்டிவ் பற்றி பேசவே மாட்டேன். எப்பயுமே எனக்கு பிடிக்காது. ப்ரெஷரில் என்ன இருக்குது, அடுத்து நடந்துக்கிட்டே இருப்போம். நல்லது நடக்கட்டும் அப்படின்ற பயன்லாம் யோசிப்பேன். அதனால் வந்து இனிமேல் இதை பற்றி பேச போகிறது கிடையாது. எனக்கு கேட்கவும் கேட்காதீங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்றதான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? குமரேசருக்கு ஒரு ஆசை இருக்குது. அவர் வந்து பார்க்க ஒரு சாயலை விஜய் சித்து மாதிரி இருப்பார். இதுதான் இது எக்ஸ்ட்ரா குத்து, நம்பாதீங்க மக்களே. அந்த மாதிரி அவரும் விஜய் சித்து. ஆக்சுவலாக வந்து விஜய் சித்தனை வந்து அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, நிறையா இந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. சன் டிவி எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு. சன் டிவியில் இருந்தார், எடுத்தோட சன் டிவியில் போட இல்லையா சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இல்லை அதான், அது எவ்வளோ அடி வாங்கி எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்காரு. அப்படின்றப்ப எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் மூஞ்சி வச்சு மறைச்சிருக்கேன், கையை வச்சு போட கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து என்ன நடக்குது, சரி ஓகே, அது அவ்வளோதான். அதனால் வந்து எதில் விட்டேன், விஜய் சித்து. அதனால் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்கும், முன்னேறதுக்கான கஷ்டங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தொற்ற முடியாது. எடுத்தவொடனே எல்லோரும் விஜய் சித்தா ஆகணும், எடுத்தவொடனே பிளாக் ஷீப் ஆகணும், எடுத்தவொடனே வந்து பரிதாபங்கள் சேனல் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கை பரிதாபம். அந்த மாதிரி கண்டிப்பாக முடியவே முடியாது மக்களே. அதாவது தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, YTSK அபிஷியல்னு சொல்லி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயே அவர் பேர் மட்டும் தான் வச்சுருக்காரு. ஆமாம், அதாவது YTSK தான் யூடியூப் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு செஞ்சு. ஏன் இப்படி கேமரா இப்படி ஆட்டினா தான் எனக்கு வியூஸ் போகும். நீ ஒரு கேமராமேன், இப்படி ஆட்டினா வியூஸ் போகும். சரியா? அப்படியா? இப்படி ஸ்டெடி ஃப்ரேம் வைக்கிறத விட இப்படி மூவ் பண்ணி எடுத்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் என்னரு, அது உனக்கு இப்போ தெரியாது. இல்லை, நீ ஒவ்வொரு ஆங்கிள் மாத்திரியா, மூஞ்சி ஒவ்வொரு மாதிரி தெரியுது, அதுக்காக சொல்கிறேன். எந்த ஆங்கிள் மாத்திரா, நீ தானே, நான் தானே. ஓகே, இப்போ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கை வலிக்குது மக்கள், சொல்லுங்க, கையை மாற்றிக்கிறேன். ஓகே, எனிவே எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர்றதுக்கும் உங்களை வந்து வாழ்த்துறேன். இந்த வருஷம் அது ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னா 2 வீடு வச்சுக்கோங்க. 2 வீடு வாங்குங்க. ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னா 2 வண்டி வாங்குங்க. ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா கார் வச்சுட்டு பெரிய கார் வாங்குங்க. இந்த இயர் எண்டுக்குள்ள குமரேசன் கார் எடுத்தே ஆகணும். ஆமாம், ஏதாவது கார் எடுத்து இந்த இயர் பொம்மை கார் கூட வாங்க முடியாது.
உண்மையா கார் வாங்கின ஐயனார் கையால் அந்த காரை வாங்கி ஐயனார் ஓட்ட வச்சு ஐயனார்கிட்ட ஓட்டணும்னு அவங்க உட்காந்துக்கணும். ஐயனார் பேர்லேயே அந்த கார் இருக்கிறோம். இந்த இயர் எண்டுக்குள்ளே இது எங்களோட லைஃப் டைம் சேலஞ்ச். இந்த இயரோட சேலஞ்ச். ஓகேவா? அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த இயர்க்குள்ளே வாங்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு காசு சூப்பர் சாட் பண்ணிடுறேன். காசாக கேட்க மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்காது, முடிச்சுக்கலாம் இல்லையா? முடிச்சுக்கலாம். ஓகே, நியூ இயர் செலிப்ரேஷன் நல்லா கொண்டாடுங்க. இன்றைக்கி முதல் நாள் முடிஞ்சு முதல் நாள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் காலையிலே ஆஃபீஸ் கலவர பூமி ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் ஒன் மோர் திங், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமாக இருங்க எல்லாரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.